I think there must be a discussion about the Indian economy. அதுக்கு ஏங்க டிரைவர்லாம் கூப்பிட்டுருக்காங்க? நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏங்க கருப்பு பணம்னா என்னங்க? கருப்பா இருக்குங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதுல கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்க தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உழைச்சி வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாற்ற சொல்றேன். எப்படி? பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு செலவழிக்க போறேன். நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா, நான் பிஎம், போஸ்ட்மேன். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். நீங்க செய்யறது சட்டவிரோதங்க. கருப்பு பணம் வச்சிருக்கிறதோ அதை மறைக்க உதவுறதும் சட்டவிரோதம் தான். ஏங்க எங்க ஐயா திருடலாம் கொள்ளையடிக்கல. எங்க ஐயா சம்பாதிச்ச பணத்தை எங்க ஐயாவே வச்சுக்கிட்டாரு. இதுல என்னங்க தப்பு? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வரி கட்டாம இருக்கிறதுனால தான் அரசாங்கத்துக்கு நிதி பத்தாம விலைவாசி ஏற்ற வேண்டி வருது. இன்னைக்கு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில வந்து விடியுது. உன் ஐயா மாதிரி ஆளுங்க வரி கட்டாம இருக்கிறது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு செய்யற துரோகம். ஐயா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஐயா புரிஞ்சிச்சு. ஐயா 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 உங்களுக்கு என்ன விவரம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சும்மா யாடி பாடுங்க. We can't be dishonest to our profession. எனக்கு இது சரியா படல. யார் யாருக்கு இது சரியான படுதோ அவங்க எல்லாம் இங்க வந்து தகவல் கொடுக்கலாம். சரிப்படாதவங்க கொஞ்சம் ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஓ கேளுங்க. என்னமோ இவன் உடனே இங்கவே சட்டி செஞ்ச மாதிரி ஊரா விட்டு நெய்யே என் முண்டாட்டி கையேன்னு நாம சொல்லணுமா? இவர் பட்டுவாடை செஞ்சு பேர் வாங்கிட்டு போயிடுவாரா? ஆபீஸ் ரூம் எம்டியா இருக்க. எனக்கு இது சரியா படல. உங்களுக்கு எப்படி இங்க வந்து தகவல் கொடுக்குறீங்களா இல்ல ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்றீங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூல். எனக்கு இதுதான் சரின்னு படுது. ஐ வாஸ் திங்கிங், யோசிச்சு பார்த்தா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்றதுனால தப்பு இல்லைன்னு தோணுது. அது